praise you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ராஜாதி ராஜனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. மிகவும் பெரியவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீரத்தனை பெரியவர். 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 கர்த்தாவே உம் கிரியை காணும்போது சொல்லொண்ணாச்சரியமடைந்து விண்மீன்களோ இடி முழக்கங்களும் உம் வல்லமையை காட்டுகின்றதே. என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீரத்தனை பெரியவர். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீரத்தனை சோலைவன பூங்காவளி செல்கையில் பைங்கிளிகளின் பாடல் கேட்கையில் மலையுச்சியின் மேல் நின்று கீழ் நோக்குகையில் மென்காற்றருவியா மகிழ்ந்திருக்கையில் என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீரத்தனை பெரியவர். என் ஆத்மா பாடும் ரட்சகா தேவா, நீரத்தனை பெரியவர். நீரத்தனை பெரியவர். பரிசுத்தமுள்ள தேவனே துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர் என்பதை உணர்ந்தவர்களாக உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க உயர்த்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். நல்ல ஆவியோடும் உண்மையோடும் நல்ல ஏக சிந்தையோடு கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் இணைந்து பாட போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை எரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாரத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, நீர் சொன்னதை செய்பவன் யாரும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. என் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே. சொல்லுங்க விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் எங்களை பெருக பண்ணுகிறவர், செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. என் வாழ்க்கை பயனெல்லாம் செல்லும் மகிமையின் மேகமே, கண்ணாடி நடக்கும்போதே என்னை தாங்கிடும் தரும் நாட்களே. என் வாழ்க்கை பயனெல்லாம் செல்லும் மகிமையின் மேகமே, கண்ணாடி நடக்கும்போதே என்னை தாங்கிடும்
கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவரே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய், oh yes Lord, தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், அற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், அற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, எந்த ராஜா, என்னுடையவர், நேசகர்த்தரே, என்னுடையவர், நேசகர்த்தரே. அழகானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலை கொல்கத்தாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலை கொல்கத்தாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்.
அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அழகானவர், அவர் மகிமையானவர், 1000 பேர்களில் சிறந்தவர், அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் ஹல்லேலூயா, அவர் சாரோனின் ரோஜா. ஆனால் அவர் நம்மை மீட்கும்படியாக அவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாய் அவர் அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கல்வாரி மேட்டிலே, அந்த கொல்கதாவிலே, அந்த அழகான, அந்த அருமையான அந்த இயேசு நமக்காக அந்த கேடு அடைந்தார். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக தானே அந்த ஆண்டவரே ஹல்லேலூயா என்னை மீட்கும்படியாக தானே அவ்வளவு பாடுகள், என்னை ரட்சிக்கும்படியாக தானே அவ்வளவு அந்த கேடை நீர் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டீர். அந்த ஆண்டவரே சாபமான சிலுவையை எனக்காக தானே நீர் சுமந்து கொண்டீர். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஹல்லேலூயா. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, இயேசு ராஜா என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர். அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தேவன் தந்தருளினார். ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தேடி வந்தீரே, எங்களை ரட்சித்தீரே, எங்களை மீட்டு கொண்டீரே, எங்களுக்கு புது வாழ்வை தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் எழும்பி நின்று ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன், ஹல்லேலூயா சதிகளை முறியடிப்பேன், ஹல்லேலூயா சாத்தானை ஜெயித்திடுவேன். இந்த உலகத்தில் ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தபடினாலே இந்த உலகத்தில் நாம் வெற்றி சிறக்கும்படியான ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற வெற்றியிலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போகிறீங்க? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அந்த சிலுவையில் வெற்றி சிறந்த அந்த ஆண்டவருடைய வெற்றியில உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நீங்க எதையும் ஜெயிக்க முடியும், எதையும் நீங்க மேற்கொள்ள முடியும், எந்த சத்துருவின் வல்லமை நீங்க முறியடிக்க முடியும். காரணம் கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
இயேசு என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. விசுவாசத்தோட சொல்லும், எந்த ஒரு காரியத்தில் நமக்கு வெற்றி உண்டு. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். ஆமென். மலைகளை in the name of Jesus கடந்திடுவேன். எல்லா சதிகளையும் முறியடிப்பேன். சாத்தானை நான் மேற்கொள்ளுவேன். Yes, in the name of Jesus. சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போடு, ஒரு வெற்றியின் ஜெயதுணியோடு. ஆமென். இயேசுவே நீர் வாழ்க. இயேசுவே உமக்கு மகிமை. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியை நான் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியை நான் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். Yes, yes, in the name of Jesus. Hallelujah. 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்க, பாதாளமும் ஜெயமே. Yes, hallelujah. மரணமே கூறெங்க, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெற்றி 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 வெற்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல ஆர்ப்பரித்து அந்த ஜெயத்தோடு ஹல்லேலூயா நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஒரு வெற்றி பெற்ற ஆண்டவருடைய ஹல்லேலூயா பிள்ளைகளாய் அந்த வெற்றியை கொண்டாடுவோமாக. என்னுடைய சூழ்நிலைகளின் மேல நிச்சயமாக எனக்கு ஒரு வெற்றி உண்டு. என்னுடைய பிரச்சனைகளின் மேல எனக்கு வெற்றி உண்டு. நான் எதிர்கொள்ளுகிற சவால்களின் மேல ஒரு வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தினால வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஒரு கபல பர பல பர தூரண பர கபர பல 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 ரிகபர பல 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 தூரண கபர பல 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 ஷபர பல கபர பல 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 ரிகமனாதி அங்கரன பர கபர பல 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 ஷபர கபர பல பல பல
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரே, வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்பட பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாய் ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் நிற்கும்படியாக எங்களை எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயம் எடுக்க பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எங்களை ஹல்லேலூயா வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாதத்தை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் ஒருமித்து நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்த விரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையோ அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையோ அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஆளுகை செய்வீராக, நீர் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. எல்லாரும் மகிமைப்படும் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறவர், நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர் ஆண்டவரே. Is the
இந்த சிங்காசனத்துக்கு வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அந்த மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் இறக்கி அவருக்கு முன்பாக வைத்துவிட்டு அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்தார்கள். அந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சேர்ந்து அந்த கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவருடைய நாமத்தை பணிந்து கொண்டனர், அவரை தொழுது கொண்டனர். இன்றைக்கு ஆலயத்தின் நடுவில் உலாவுகிற அந்த தேவனை பார்த்து, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே நீர் தூயாதி தூயவர், ஆண்டவரே நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர், ஆண்டவரே நீர் சகலத்தையும் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்கிறவர், ஆண்டவரே எல்லா கணத்துக்கும் மகிமைக்கு நீரே பாத்திரர், ஆண்டவரே எல்லா மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர், ஆண்டவரே உயர்த்துகிறோம், ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், உங்களும்புகளால் சுகமாது. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த கஷ்டத்தை வெளிப்பட்ட நீ மாத்திரம். உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயிருந்தது, ஆனால் நித்தியமானவர் அவர் மாத்திரம்தான். யெகோவா எலோஹே சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் என் சமாதானம், தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம், தந்தீர் என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், 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 நீ மாத்திரம் போதும். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் ஒளிந்து போகும், ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகிறதில்லை. அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி ஹல்லேலூயா நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் இந்த நாளிலே ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில அவர் என்ன காரியத்தை சொல்லி இருக்கிறாரோ அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என் ஆண்டவர் ஹல்லேலூயா அவர் உண்மை உள்ளவராக, அவர் வாக்கு மாறாதவராக, சொன்னதை செய்ய வல்லமை உள்ளவராக, அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறவராக, நம்மை ஒருபோதும் விட்டு விலகாதவராக, கைவிடாதவராக இருக்கிறபடினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்மையே எங்களுக்காக தந்தீரே ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க ஆண்டவரே.
நாங்க ஒரு காரியத்தை குறித்து நாங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. இந்த பூரண சமாதானத்தோடு எங்களை காத்துக்கொள்ள நீர் வல்லவராய் இருக்கிறீர். பூரண கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கடந்த சில நாட்களாக எசாயா 55 அதிகாரம் 3 வசனத்தினுடைய பின்பகுதியிலே, எசாயா 55 3 வசனத்துடைய பின்பகுதியிலே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து கடந்த ஒரு வாரமாக இந்த யூடியூப்பில், டிவியில், மீடியாவில் நான் பிரசங்கித்து வருகிறேன். எத்தனை பேர் கேட்டீங்களோ பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையும் கூட 5 மணிக்கு எத்தியோப்பியன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியை கூடுமையானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்கிற அந்த செய்தி 5 மணி ஆராதனை சொல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஆராதனையில் நாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு திறந்த இருதயத்தோடு கூட இருப்போமாக. 55 அதிகாரம் 3 சொல்லப்பட்டபடி, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீது வாழ்ந்த காலம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த ஒரு தேவ மனிதனோடு கூட தேவனை ஏற்படுத்தின உடன்படிக்கை. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, உடன்படிக்கையின் தேவன். ஆமென், அல்லேலூயா. உடன்படிக்கைன்னா என்னன்னா, வாக்கு கொடுக்கறது தானே. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு, நாம் ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்குறோம். ஞான ஸ்நானத்தில் வாக்கு கொடுக்குறோம். ஆண்டவரை என் ஆயுசு மட்டும் கடைசி வரைக்கும் உமக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்கிறோம். அவரும் ஆண்டவர் சொல்கிறார், நீ உண்மையாக இருப்பேன்னு கேட்குறார். ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் பார்த்து சொன்னார், எப்பா நீ எனக்கு முன்னால் நடந்து உண்மையாக இருந்தேன்னா, உத்தமமாக இருந்தேன்னா, உன்னை ஒரு குடும்பத்துக்கு மட்டுமல்ல தேசங்களுக்கே தகப்பனாக மாற்றுவேன்றார். ஆமென். நமக்கு இருக்கிற ஒரு தேவன் உண்மையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். உடன்படிக்கை இன்னைக்கு வாக்கு கொடுக்குறோம். கல்யாணத்துக்கு என்ன வாக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்களேன். கல்யாணம் பண்ணவங்களாம் சொல்லுங்களேன். ஒரு ரினிவல், வாழ்விலும் சுகத்திலும். அப்புறம் அது கொஞ்சம் சொல்ல மனசில்லை. மரணம் நம்ம பிரிக்க வரைக்கும் அந்த காலத்தில் சொன்னாங்க. நாங்கள் இப்போ என்ன சொன்னால் கடைசி மூச்சு வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கல்யாணத்தில் அபம் மங்கள சொல்ல பயன்படுத்த வேண்டாம். நேற்று கூட முந்தின நாள் கல்யாணம் சென்னையில் நடந்துச்சு. அந்த பாஸ்ட் நடத்துனாங்க. அப்போ இளம் ஊழியர் நடத்துனாங்க கல்யாணத்தில். அப்போ முடிச்சோன்னு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள்லாம் 50 வருஷமாக ஊழியத்திருக்கீங்க, நாங்கள் எதாவது தப்புன்னா சொல்லுங்கள் பாஸ்டர்னாங்க. சரி நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னேன். நடத்தும்போது சொன்னேன், அந்த காலத்தில் நாம் அப்படி தான் நடத்தினோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் இடம். நான் சொன்னேன், அப்படி சொல்கிறத விட கடைசி மூச்சு வரைக்கும் சொன்னாங்க நல்லா இருக்குமே அப்படின்னு. அது நல்லது தான் பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆகவே ஸ்தோத்திரம், கடைசி வரைக்கும் நம்ம உண்மையாக இருக்குன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறோம். எத்தனை பேர் வாக்கில் உண்மையாக இருக்காங்க? வாக்கு கொடுத்தவர்கள் அந்த காலத்தில் கல்யாணம், அதுவும் எங்கே வந்து வாக்கு கொடுக்கணும்னா ஆண்டோடைய பிரசன்னத்தில். ஏன் வேற எங்கேயும் வாக்கு பண்ணியிருக்க கூடாதா? இந்த சர்ச்சில் எது கல்யாணம் வைக்கிறோம்? சர்ச்சில் ஏன் கல்யாணம் வைக்கணும்னா கர்த்தர் பார்க்குறார். ஆமேன்னு சொல்லுமா? வெளியே எங்கேயும் வச்சா யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஆனால் இங்கே வச்சா கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு பிரசன்னத்துக்கு செய்யனால ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். உடன்படிக்கை என்பது மனித வார்த்தைகள், ஒருவருக்கொருவர் கொடுக்கிற வாக்கு, ப்ராமிஸ். ஆனால் அதை விட மேலானது கவனன். கவனன் பிளட் கவனன், இரத்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி அதனுடைய ரூட்டை, அதனுடைய வேற, அதனுடைய மூல காரியத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நாட்களில் ஒரு மிருகத்தை வெட்டுவாங்களாம். ஒரு மிருகத்தை வெட்டி அந்த ரத்தம் சிந்தப்படுமா. அந்த மிருகத்தை வெட்டி 2 துண்டாக்கி அந்த 2 துண்டுகளுக்கு இடையில அவங்க வாக்கு பண்ணுறவங்க போகணுமா.
எப்படி போனா இரத்த உடன்படிக்கை. நாம் பண்ணுற உடன்படிக்கையில் உண்மையில்னா அந்த ரத்தம் இந்த மிருகம் வெட்டப்பட்டது போல் நம்ம வாழ்க்கை வெட்டப்படும். ஆகவே வெட்டப்படாதபடி நாம் இணைந்திருக்கிறதுக்கு ரத்தம், மனுஷ வாழ்க்கையில் மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்குதான்? ரத்த உடன்படிக்கை. அந்த ரத்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தையே பார்த்தாவதுன்னு உண்மையாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிற ரத்த உடன்படிக்கை கவனன் ஆண்டவருக்கு முன்னால் நாம் செய்யணும். அந்த பழைய முந்தைய நாட்களில் அதுக்கு பின்னணியம் பாரம்பரியம் இரத்த உடன்படிக்கை. ஆகவே அந்த மிருகம் துண்டிக்கப்பட்டதுனால, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால அது இரத்த உடன்படிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அந்த உடன்படிக்கையை விட நமக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பலியானனால ஒரு குற்றமுள்ள மிருகம் அன்றைக்கு அழிக்கப்பட்டது. இந்த குற்றமில்லா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டதுனால, குற்றமில்லாத ரத்தத்துக்கு முன்னால், மாசற்ற ரத்தத்துக்கு முன்னால் நாம் செய்கிறமே உடன்படிக்கை, தேவ பிரசன்னம். இந்த உடன்படிக்கையில் நம்ம மாறக்கூடாது. அதற்காகவே திருமணத்தை ஆலயத்தில் வைக்கிறாங்க. God is watching over your marriage. தேவன் கண்காணிக்கிறார், தேவன் சாட்சியாக இருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு மனைவிக்கு உண்மையாக துரோகம் பண்ணக்கூடாதுன்னு மல்கியாவில் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்குறோம். உடன்படிக்கை, covenant. We have a great God. Our God is a God of covenant. உடன்படிக்கை பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை பண்ணார், ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார், தாவீதோட உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருந்தோன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார் 17ஆம் அதிகாரத்தில், எப்பா நீ எனக்கு முன்னால் உண்மையாக இருந்தானா ஆமேன்னு சொல்லாமா? அந்த ஆதியாம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, சொல்லுங்க, நான் உனக்கும் எனக்கும் ஆபிராம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிராம் 17:1 சொல்லுங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன தேவனா சொல்லுங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிறது எப்படிப்பட்ட தேவன்? Almighty God, எலோஹிம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். எலோஹிம் அப்படின்னா அவர் சர்வ வல்லமுள்ள, சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. நீங்க என்ன சாமி கும்பிடுறீங்க? ஏசு சாமி கும்பிடுறோம். அவர் யாரு? சர்வ வல்லவர். ஆமென், அல்லேலூயா. நீங்க என்ன சாமி கும்பிடுறீங்க? அந்த சாமிக்கு என்ன பூர்வீகம்? அவரை பற்றி என்ன விவரம் இருக்கு? எங்க பிறந்தார், எங்க வந்தார், எங்க வாழ்ந்தாரு? அவங்களுக்கு ஹிஸ்டரி கிடையாது. பட் we have a God, we have a great history for him. ஹிஸ்டரினாலே என்னன்னா வரலாறு. என்ன வரலாறு? his story. his story is history மாம். அவருடைய வரலாறு தான். எவருடைய வரலாறு? இயேசு கிறிஸ்து வரலாறு, சர்வ வல்லவருடைய வரலாறு. அவர் வரலாறு எப்படி இருக்குது? அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள Almighty God. அவர் எங்கு நிறைந்தவர், எங்கும் இருப்பவர், அவர் எதையும் செய்ய வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமுள்ள. நல்ல உற்சாகம், நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களும் வனபூமி ஒளிந்து
தட்டி, நீ சாவாமை உள்ளவர், நீ சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. ஆமென், அல்லேலூயா. அவர் எலோஹிம், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவரை பற்றி 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர், அவரே சாவாமை உள்ளவர், ஒருவரே அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கே கனமும் மகிமையும் என்றென்றே உண்டாவதா. நல்ல உற்சாகமாக கரங்களெடுத்துட்டு ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, ஒருவராய் பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிறவர், ஒரே தேவன், மாறாதவர். ஆகவே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எப்பா நீ எனக்கு முன்னால் இருந்து உண்மையாக இருந்தனா உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கும். உன் பேர் ஆபிராம். ஆபிராம் என்ற ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாக இருக்க, ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாக இருக்க. நீ உன் குடும்ப வாழ்க்கையில் உன் மனைவிக்கு உண்மையா, உன் பிள்ளைகளுக்கு உண்மையா, அதை சாராளை பார்த்து நீ உன் புருஷனுக்கு உண்மையா, உன் பிள்ளைகளுக்கு உண்மையா, உன் குடும்பத்தில் உண்மையா, உன் இருக்கிற சபையில் உண்மையா நீ இருந்தன்னா, எனக்கு முன்னால் உண்மையாக நடந்தனா, நான் உன்னை ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை தேசங்களுக்கே தகப்பனை மாற்றுவேன். உடன்படிக்கை பண்ணுறார். உனக்கு எனக்கு முன்னால் நடந்த உண்மையாரு உத்தமனாரு அப்படின்னு சொல்லி 17:2 அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது, நான் உனக்கு எனக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றா. உடன்படிக்கை பண்ற உன்னை நான் பெரிய ஆளாக்குவேன் என்றார். ஆமென் சொல்லுமா. நம்மெல்லாம் சாதாரண ஆட்கள். நம்ம சாதாரண ஆட்கள் இருக்கிற நம்ம உயரன்னா முதலாவது தேவ தயவு. எல்லாம் சொல்லுங்க, தேவ தயவு, தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ துணை. நான் என் வாழ்க்கையில் உயரன்னா என் தேவனுடைய தயவும், என் தேவனுடைய இரக்கமும், என் தேவனுடைய கிருபையும் இல்லைன்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தருவேன்னு சொன்னாரே, அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொன்ன நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உங்கள் தயவு வேணும் ஆண்டவரே, உங்கள் இரக்கம் வேணும் ஆண்டவரே, உங்கள் கிருபை வேணும் ஆண்டவரே, உங்கள் உதவி இல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஐ எம் ஹெல்ப்லெஸ், யூ ஆர் மை கம்ஃபர்டர், யூ ஆர் மை ஹெல்ப்பர், யூ ஆர் மை காட், யூ ஆர் மை எவ்ரி திங். இயேசுவானவர் ஞானத்தில் வளத்தில் தேவ கிருபை மனுஷ தயவு. அவருக்கே தேவ கிருபை மனுஷ தயவு. ஒரு மனுஷன் உயரன்னா அவனுக்கு தேவ கிருபை தேவை. ஆமேன்னு சொல்லுமா. அல்லேலூயா. தேவ கிருபைன்னா தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்குற தகுதி தான். பல முறை நமக்கு தேவ கிருபைங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அன்றைக்கு ஒரு நல்ல பிரசங்க வந்து சூப்பராக சொன்னார் விளக்கம். ஒரு பிச்சைக்காரன் காசு கேட்கான். ஒரு பிச்சைக்காரனுக்கு எவ்வளோ கொடுப்போம்? எவ்வளோ கொடுப்போம்? பிச்சை கொடுப்போம் 5 ரூபா கொடுப்போம். 5 ரூபா குறைஞ்சி கொடுத்தா வச்சுக்கோங்கன்ட்டு போயிடுவோம். இப்போ 10 ரூபா வச்சுங்களேன். ஒரு 10 ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். 1000 ரூபா பெறுறதுக்கு அவன் 1000 ரூபா பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவன். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அவன் நல்ல பெரிய பணக்காரன், மில்லியனியர். ஒரு நாள் சொன்ன, ஏய் பாஸ்டர், when I met somebody I gave him 10,000 rupees அப்படின்னா. ஓ குட். நம்ம ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ஒரு ஆளை பார்த்து 10,000 ரூபா கொடுத்தேன். அவன் பெருமைக்காக சொல்லலை, அவன் வந்து சந்தோஷமாக சொன்னான். அப்போ ஒரு 10 ரூபா பெற ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம். இதே மாதிரி நாம் பெறுவதற்கு தேவ தயவையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு நாம் தகுதி இல்லாத நமக்கு பணம் மதிப்பில்லாத அளவுக்கு நமக்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர்றாரு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. தான் சமயநாட்கள் நல்ல பாட்டுலாம் நிறைய வருது. கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆமென். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, உங்கள் கிருபை இல்லைன்னா நான் இல்லை, உங்கள் தயவு இல்லைன்னா நான் இல்லை, எல்லாம் நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதே உங்கள் சுத்த கிருபை தான். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. எத்தனை விபத்து நடக்கு. இப்போ எல்லாம் பாஸ்டர் விக்டர் என்னை விட குறைஞ்ச வயசில் குறைஞ்சவர் தான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நாம் என்றைக்கு உயிரோடு இருக்கிறதோ அப்படியே சுத்த கிருபை. நம்முடைய நாசின் சுவாசத்தை அவர் கையில் வச்சிருக்கிறாரு. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறது கிருபை, நான் நடப்பது கிருபை, நிற்பது கிருபை, பேசுவது கிருபை, நான் பார்ப்பது உம்முடைய கிருபை, கேட்பது உம்முடைய கிருபை. எத்தனை பேர் நடக்க முடியல?
படுக்கையில் இருக்காங்க. நேற்று கூட ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு வந்தேன். நம்ம சபையில் நடத்துகிறாங்க. யாருக்காவது உதவி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கொண்டு போய் விட்டுருவோம். நல்லா கவனிப்பாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. நேற்று ஒரு அம்மாவை பார்த்தேன், உடுத்தின சேலையோடு வந்த ஐயா நல்லா கவனிக்கிறாங்கண்ணா. யாராவது வயசான காலத்தில் வீட்டில் உங்களை கவனிக்கலைன்னா நல்லா கவனிக்க. நமக்கு ஏஜி சர்ச்சில் நடத்துகிறோம், பக்கத்தில் தான். ஐயா கைதட்டார். எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. வயசான காலத்தில் நமக்கு இப்படி ஒரு ஹோம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு. இந்த நர்சஸ் எல்லாம் அப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா தெரியாது, இப்போ என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் வயசான காலத்தில் நமக்கு உதவி செய்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா சுபம். அன்றைக்கு பேதுரு கூட சொன்னேன், எப்பா நீ வந்து உனக்கு பிரியமில்லாத இடத்துக்கு உன்னை போகக்கூடிய இடத்துக்கு நீ போகிறதுக்கு உனக்கு கடைசி நாட்களில் சில இடத்துல இப்போ உனக்கு பிடிக்காத இடத்துல கூட நீ போக வேண்டியது இருக்குன்னு சொன்னார். இதனால் நமக்கு வயசான காலத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. இன்றைக்கி நம்ம வீம்பு பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் நம்முடைய கை செயல்படாத போது, கால் செயல்படாத போது, கண்ணு செயல்படாத போது, நேற்று ஒருத்தர் படுக்கையில் பெட் சோர், படுக்க கூட முடியாத நிலைமையில் உட்காந்துருக்கிறாரு. நான் அதெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை எவ்வளோ தாங்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நன்றி சொன்னேன். ஆமேன்னு சொல்லுமா. நாம் ஜெபிக்க வேண்டியது, தாவீது ஒரு ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே முதிர்ந்த வயதிலையும் முதிர்ந்த வயதிலையும் தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது, இன்றைக்கி நல்லா தான் இருக்கேன், கை கால் ஓடுறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, எல்லாம் இருக்குங்க. ஆனால் எங்களை மாதிரி 77 வயசில் எப்படி இருப்பீங்கன்னு பாருங்கள். 80 வயசு வரும்போது அப்போ தான் தெரியும். அப்போ பல்லெல்லாம் இருக்காது. அல்லேலூயா. தலையில் முடி இருக்காது, பலன் இருக்காது. அப்புறம் கண்ணு பார்க்க நினச்சா பார்க்க முடியாது, காது கேட்க நினச்சா கேட்காது. அன்றைக்கி ஒருத்தர் வந்தார், இன்றைக்கி காலையில் கூட வந்தார். ஐயா எனக்கு ஊழியம் தாங்கன்னு சொல்லி நல்ல ஆரம்பத்தில் பார்த்தவ ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தார். இந்த சபையில் ஆரம்பத்தில் இருந்தார். இப்போ வரும்போதே தள்ளாடி தான் வர்றாரு. தள்ளாடினா தண்ணி போட்டு வரல, வயசு முதிர்ச்சினால என்னங்க பிள்ளைகள்லாம் இங்கே என்ன பிள்ளைகள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நினச்சேன் இவரை தான் உங்கள் ஹோம்பில் சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டேன். அது உண்மையான அன்புனால தான். நமக்கு எல்லோரும் ஒரு தள்ளாடுகிற வயசு வரும், தளர்ந்து போகும் வயசு வரும். நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் உங்களுக்கு தான் எங்களுக்கெல்லாம் வராதுன்னு நினைக்காதீங்க. சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க, அதாவது பச்சை மட்டை காஞ்ச மட்டையை பார்த்து நிச்சயமா சிலருக்கு அது நகைப்பாக தான் இருக்கும். ஆனால் நீ படுக்கையில் இருக்கும்போது உனக்கு தெரியும். படுக்கையில் இருக்கும்போது, பெட்சோர் வரும்போது, கடைசி காலத்தில் இருக்கிற நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். அப்போ தான் நீ உன்னுடைய தாழ்மையான காலத்தில் சிந்திச்சு பாருன்னு சொல்கிறார். நீ நல்லா இருக்கும்போது அல்ல. பிரசங்கில் ஒரு வசனம் உண்டு, நீ அந்த கரெக்டாக அந்த வசனம், நீ நல்ல சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் உனக்கு தாழ்வு ஏற்படும் பொழுது அவன் நல்ல ஞானம் உள்ளவன் தாழ்வு காலத்தை அவன் சிந்தித்து பார்ப்பான் தன்னுடைய வாழ்க்கை. நல்லா எல்லாம் நிறைவாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் 7:14 7:14 பிரசங்கி 7:14 வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, நன்மையை நல்லா அனுபவிச்சிரு. தாழ்வு காலத்தில் நீ தாழ்வுகள் வயசாகி கலந்து கையிலிருந்து கால் தளர்ந்து போகும் போற சமயத்துல சிந்தனை செஞ்சு பாரு. மனுஷன் தனக்கு பின்னால வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலம், தாழ்வு காலம். வாழ்வு காலம் நல்லா வாழ்ந்திருக்கும் போது ஓஹோன்னு சொல்லலாம். அந்த 73ஆம் சங்கீதத்தில் அவன் பார்வை வித்தியாசமாக இருக்கும், நடைய வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் வரைக்கும் அப்புறம் தாவீது சொல்கிறாரு, நான் ஒரு மிருகம் போல இருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஆண்டவரே முடிவு காலத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்த்துட்டு 73ஆம் சங்கீதத்தில் அவன் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கும், இருதயம் விரும்புதல் அதிகம் நடக்குன்னு சொல்லுவான். அப்புறம் அவங்கெல்லாம் அகந்தியாக பேசுவாங்க, இருமப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானம் மட்டும் பேசுவாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கையில் செழித்திருக்கும் போது வாழ்ந்திருக்கும் போது எப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் கடைசி நினச்சி பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் சடன்லி அவர் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார். பயங்கர அழிந்து எப்படி போயிடறாங்களாம்,
நிர்மூலமார். இதையெல்லாம் தாவி இந்த ஆசாப் சங்கீதம் இதெல்லாம் பார்த்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போகிறான், எப்படியெல்லாம் பேசுகிறான், எப்படியெல்லாம் இருக்கான், கடைசியில் ஒரு நிமிஷத்தில் அவன் போயிடுறானே. ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்தில் யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அடுத்த செகண்ட் நம்ம இருப்போமாங்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்துட்டு தாவீது கர்த்தர் அப்புறம் 73:20 சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியம் அறியாத இதெல்லாம் பார்க்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ஆண்டவரே அவன் எப்படி இல்லாமோ உயர்ந்திருக்கிறான், நான் பாவப்பட்டு தினம் சொல்ல ஆண்டவரே நான் என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, எனக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் கவனமாக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அவன் நல்லா இருக்கான், நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் தாழ்வு காலத்தில் இருக்குதேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அவனுடைய வாழ்க்கையும் ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையும் ஒரு சன்மார்க்கனுடைய வாழ்க்கையும் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையும் ஒரு நீதிமானிய வாழ்க்கையும் பார்க்கும்போது இதெல்லாம் முதல்ல எல்லாம் ஓகோண்டு தான் போச்சுது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அவன் பாதிக்கப்பட்ட பொழுது தாவீது சொல்கிறாரு, இந்த ஆசாப் சொல்கிறாரு, ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமா. என் கையை பிடிச்சு தாங்குறேன், என்ன உடன்படிக்கை பண்ணீங்களே, உன் கூட இருப்பேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணீங்களே, சர்வவல்லமையுள்ள உடன்படிக்கை பண்ணீங்களே, என் வலது கையை பிடிச்சு தாங்குவேன்னு சொன்னீங்களே, தூக்குவேன்னு நாங்களே, தூக்கி விடுவேன்னு சொன்னேன், தப்புவிப்பேன்னு சொன்னீங்களே, கனம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொன்னீங்களே, தூக்கி விடுறீங்களே, உங்கள் கிருபை. அல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. அந்த பாட படிங்க. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் இருப்பதும் கிருபை, நாங்கள் வளருவதும் உங்க கிருபை. உங்க நாம மாத்திரம் மையப்பட கிருபை மட்டும் எங்களுக்கு உங்க கிருபை என்னை விட்டு விலக்காமல்
நம்முடைய சமூகத்தை தள்ளிவிடாமல் நான் முதிர்ந்த வயதில் அந்த 71ஆம் சங்கீதம் வசனத்தை போடு. நான் முதிர்ந்த வயதில் ஹெரால்ட் ஐயா வீட்டு அந்த வசனத்தை போட்டிருந்தார். ஆமருக்கு ஸ்தோத்திரம். முதிர்ந்த வயதில் என்னை கைவிடாமல் தள்ளிவிடாமலும் எல்லாம் சொல்லுங்க. என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை கைவிடாமல் இருக்கும். இது தாவீதுடைய ஜெபம். வயசான காலத்தில் இந்த 71ஆம் சங்கீதம் முதிர்ந்த வயதில் பாடின பாடல். என் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். நீங்கள் நினச்சிட்டாங்க வயசான காலத்து தான் பாடுற பாட்டுன்னு. இன்னைக்கு வாலிபர்களுக்கே பலம் இல்லாமல் போச்சு. நடுத்தர வயசுக்கு உள்ளவங்களுக்கும் பலம் இல்லாமல் போச்சு. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்மை பலப்படுத்துவாராக. தாவீது, என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல மாற்றுகிறேன். ஆமென். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டி உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென். உங்கள் கிருபை. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தால் உன்னை நான் தேசங்களுக்கு உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை கடற்கிற மல்லத்தினையாக மாறும். இந்த தாவீதுக்கு அவருடைய கிருபையை 89ஆம் சங்கீதத்தில் சில ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நான் கொஞ்சத்தை மட்டும் சொல்கிறேன். 89ஆம் சங்கீதத்தில் தாவீதுக்கு அவருடைய கிருபை நம்பர் 1 என்னவென்றால் 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், என் தாசனாகிய தாவீதை நான் என்ன செய்தேன்? கண்டுபிடித்தேன். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே என் கருவை உடைய கண்கள் கண்டது. ஆமென். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. ஆமென். ஆமென். எரேமியா 1:5 வாசித்து பார்க்க, நீ தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் பரிசுத்தப்படுத்தினேன் என்றார். But I want to tell you, God had chosen us even before the foundation of the world. Even we formed before the womb of our mother. தாயினுடைய கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே தாவீதை ராஜாமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்தாரே. அந்த ஆண்டவர் அவருடைய காரியத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் செய்யும்போது, உன் கூட நான் உடன்படிக்கை பண்ண போகிறேன். இந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தேன்னா உன்னை தேசங்களுக்கே ராஜாமா மாற்றுவேன்னு சொன்னப்போ அந்த ஆண்டவருடைய கிருபை நினைச்சு தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் தாயினுடைய கருவில் இருக்கும்போதே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அவருடைய நிச்சயமான கிருபை உங்களுக்கும் தருவேன்னாரே. தாவீதை கண்டு கொண்டது போல உங்களையும் கண்டு கொண்டார், என்னையும் கொண்டார். நீங்கள் நினைக்கலாம் நான் ஏதோ தற்செயலாக தான் இங்கே வந்து நினைக்காதீங்க. யூ ஆர் நாட் பை அன் ஆக்சிடென்ட், பட் யூ ஆர் அ அப்பாயிண்டட் பர்சன். ஆண்டவர் உங்களை முன்குறித்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்க எனக்கு தெரியாது. விசுவாசிக்கிற எல்லாம் நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக ஆண்டவரை சோஷன். ஆமென். அல்ல நீர் என்னை தேர்ந்தெடுத்தரே. எங்க தேர்ந்தெடுத்தீங்க? உலகத்தின் தோட்டத்துக்கு முன்னாலே தெரிந்து கொண்டீங்க. ஈவன் பிஃபோர் ஐ ஃபார்ம் இன் தி womb of my mother. என்னுடைய தாயினுடைய கருவில் உருவாக்கும் என் கருவை உடைய கண்கள் கண்டது. உருவான கருவெல்லாம் எல்லாம் பிழைக்கல. நிறைய கருவு அம்மா வயிற்றில் இருக்கும்போதே போயிடுச்சு, குறைப்பிரசவம் ஆயிடுச்சு. ஆனால் என்னை நிறைப்பிரசவம் ஆக்கி என் தாயினுடைய கருவில் உருவாக்கும் போது என் கற்பத்தில் உற்பவித்து முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. ஆமென். உண்மையிலே ஆண்டு நன்றி சொல்றீங்களா? நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென். தாவீது கருணை நிச்சயமான கிருபை. You have chosen me. என்னை திறந்து கொண்டீங்களே. நான் ஒரு நாள் கண் கலங்கினேன். நான் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. born and raised into priestly family. எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த எனக்கு முன்னால் ஒரு அண்ணன் ஒரு அக்கா அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் 3வது குழந்தை. 3வது பொண்ணு பிறக்கணும் எல்லாம் நினைப்பாங்க. நம்ம ஊருப்படி என்ன நினைப்பாங்க? 3வது பொண்ணு பிறந்தா இது ஆண் பிறந்துட்டு என்ன செய்யுது? முத்தமெல்லாம் பொண்ணு போல் மண்ணாக போச்சு. அதனால் தூரப்பட முடியாதே. அது நம்முடைய திங்கிங் தான் அது. ஆனால் 3வது பிறந்த எத்தனை பையன்மா இருக்காங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். 3வது நான் பிறந்த 6 மாதத்தில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க அரசாங்கம் அவங்கள ஆனர் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் கவர்னர் மெடல் கொடுத்துருக்காங்க. எதுலன்னா மாந்திரிகத்தில், பில்லிசனியை வைக்கிறதில்ல, பூஜை பண்ணுறதில்ல. அந்த படத்தை நான் இன்னும் வச்சுருக்கேன்.
நான் ஒரு நாள் ஹைஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், விசிட் பண்ணல ஒரு ஃப்ரெண்டு. இப்போ சொன்னாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் என் தாத்தா பேரை சொன்னேன். ஓ, இன்னொருடைய பேருனா உங்கள் தாத்தா இப்படிலாம் செஞ்சாங்களே. அப்போ அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்சிசியில் போயிருந்தப்போ அந்த நாட்களில் அரசாங்கத்தில் இந்த மந்திரிகள்லாம் வந்தபோது அந்த இளஞ்சி வட்டாரங்களில் உங்கள் தாத்தா இப்படிலாம் செஞ்சாங்க அப்படிலாம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த நாட்களில் பவர் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட், அந்த பொல்லாத வல்லமையினால் அவங்க பிரபலமானாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது வெளியே தள்ளினாங்க வீட்டை விட்டு. ஒரு நாள் அழுதேன், போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து அழுதேன். ஆண்டவரே, சின்ன வயசில் அம்மா இல்லை, அப்பா இல்லை, தாத்தாவும் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் தள்ளிட்டாங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மரத்தடியில் உட்காந்து அழுதேன், தென்னை மரத்தடியில். ஏன்னா எங்கள் ஏரியாலாம் செங்கோட்டை குற்றால ஏரியா, அந்த ஏரியாவில் தான் ஹோம் டவுன். அந்த ஊரில் பள்ளியில் நமக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்கூலில் பெரிய தோட்டம் உட்காந்து. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் பார்க்க அப்பா அம்மா வருவாங்க, என்னை பார்க்குறதுக்கு அப்பா அம்மா வர மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து என்னை தள்ளி விட்டாங்க இயேசுநாதரை நம்பினனால. அழுதேன், கண்ணீருக்கே அளவில்லை. அழுது ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ணப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா, உன் தாயினுடைய கருவில் உருவாவதற்கு முன்பதாக உன் கருவை என் கண்கள் கண்டதுனார். ஆமென். உங்கள் அப்பா உன்னை கைவிடலாம், உங்கள் அம்மா கைவிடலாம், உன் தாத்தா பாட்டி எல்லாம் கைவிடலாம், ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லிட்டு என்னை 16 வயசில் என்னை ஆண்டவர் என்னோட பேசினார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. ஆமென். சொல்லுமா, எல்லாரும் கைவிட்டாங்க, ஆனால் 16 வயசில் தரிசனம் கொடுத்தார். படிப்பில்லை, அப்போ ஒன்லி 8th, 3rd ஃபார்ம் தான் படிச்சிருந்தேன். படிப்பில்லை, பணம் இல்லை, ஃபேமிலி இல்லை, நோபடி வாஸ் தேர், நோ அட்ரஸ். ஆனால் இயேசுநாதர் மட்டும் என் கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் விட்டு கதறி அழுத சமயத்தில் யாருமே இல்லை. வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே பெற்றோர் பிள்ளைகளை பார்க்க வருவாங்க, என்னையை பார்க்க யாரும் வரமாட்டாங்க. இப்போ அழுத, ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்காங்க, என்னையை பார்க்க யார் வரல. கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சோம் பண்ணும்போது கர்த்தர் பேசினார். என்ன வார்த்தை பேசினார்? உன் தாயினுடைய கருவில் உருவாவதற்கு முன்பதாக உன் கருவை என் கண்கள் கண்டது. ஒரு தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவேன்னு சொன்னார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கண்டுபிடித்தேன் என்றார். தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபையை உனக்கு தருவேன்னு சொன்னார். எனக்கு தருவேன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே. அப்போது சம்மர் வெக்கேஷன், கிறிஸ்மஸ் வெக்கேஷன், பிள்ளைகள்லாம் அந்த ஸ்கூலில் படித்தவங்க வெக்கேஷன் வீட்டுக்கு போவாங்க, சந்தோஷமாக போவாங்க. எனக்கு வெளியே போகிறதுக்கு, வீட்டுக்கு போகிறதுக்கு வீடு இல்லை. அப்போது அந்த ஸ்கூலில் தங்கியிருந்தேன். அந்த மிஸ்டரி அம்மா, எட்வர்ட்ஸ் அம்மா வந்தாங்க. கேட்டாங்க, எப்பா எல்லா பிள்ளைகளும் லீவில் போயிட்டாங்களே, நீ மட்டும் இங்கே இருக்கி, என்ன விஷயம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க 6 மாதத்தில், எங்கள் அப்பா வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டனால என்னை எங்கள் வீட்டை விட்டு என்னை விரட்டி விட்டாங்க, அதனால் எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன்னு சொன்னோடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு தாய் தேற்றுவது போல் உன்னை கண்டுபிடித்தேன்னு சொன்னார்ல. இந்த அம்மா சொன்னாங்க, உன் அம்மா இல்லைன்னு கவலைப்படாத, உன் அப்பா இல்லைன்னு கவலைப்படாத, நான் உனக்கு அம்மாவை மாறுறேன். நான் ஆமென் சொல்லுமா. தேட் இஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஒரு இந்திய அம்மாவை இழந்த ஒரு அமெரிக்க அம்மாவை கற்றுக் கொடுத்தார். ஆமென். நான் அமெரிக்காவில் போய் சொல்லுவேன், சாட்சியெல்லாம் சொல்லுவேன், என்னை எப்படி ஆண்டவர் நடத்தினார். என் பாஸ் சொல்லி கொடுத்தாரு, வேறு எதையும் பிரசங்கம் பண்ணாத, உன்னை வாழ்க்கையில் கற்று என்ன செஞ்சு அதை சொல்லு, ராஜா மாதிரி போ, ராஜா மாதிரி வான்னாரு என் பாஸ்டர். போய் பெக் பண்ணாத, அமெரிக்காவில் போய் நான் அதை வச்சுருக்கேன் இதை வச்சுருக்கேன் ப்ரெசன்ட் பண்ணாத, உன் வாழ்க்கையில் கத்தை செய்த போய் சொல்லு, ராஜா மாதிரி போ, ராஜா மாதிரி போ, டிப்டாப்பாக போ, டை சூட்லாம் போட்டு போ, ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் வாங்கிட்டு போ, போய் ப்ளஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பை கற்றுறதுக்கு, போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. பெரிய கூட்டங்கள் எடுத்த ஆகஸ்ட் மாதம் நார்த் கர்நாடகாவில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிறார். ராஜா மாதிரி போ, ராஜா மாதிரி வான்ட்டுருக்கிறார். நான் போய் கொடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தான் என்னை வச்சுக்கிறார். கரங்களை தெரிய கத்திர ஸ்தோத்திரம் இல்லை. ஆனால் ஆரம்பம் அப்படி இல்லை. ஆரம்பம் பசி, பட்னி, கஷ்டம், கண்ணீர், கடந்து வந்த பாதை, இவள் எல்லாவற்றையும் மத்தியிலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உனக்கு தருவேனார், எனக்கு தந்தார், உங்களுக்கு தருவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் மிரக்கல், அற்புதம் தான் நடக்கும்.
ஆச்சரியமாக நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எப்படி கர்த்தர் நடத்துகிறாரு? எல்லாம் அவருடைய சுத்த கிருபை தான், சுத்த கிருபை. கிருபை. படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, படிக்க வாய்ப்பை கொடுத்தாரு. பணம் இல்லை படிக்கிறதுக்கு, துணி இல்லை உடுத்துறதுக்கு, சாப்பாடு இல்லை சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவருடைய கிருபை மட்டும் தாங்குச்சு. நான் பரதேசியாய் தங்க வீட்டில் ஒரு பிரமாணங்கள் எல்லாம் அந்த கீதங்களா என்னன்னு சொல்கிறார். ஆமேன். கண்டுபிடித்தேன் என் டாக்குமெண்ட் ஒரு டாக்டர் எடுத்து, நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒரு டாக்டர் எடுத்து போட்டுக்கிறார், நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 89ஆம் சங்கீதத்தில் நிறைய சொல்கிறாரு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? என் பரிசுத்த தைலத்தினால அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமேன்னு சொல்லுமா? ஒரு மனுஷனை உயர்த்தனா அவன் மேலே அபிஷேகம், அனாயிண்டிங், ராஜா அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம். அபிஷேகம் என்றால் அங்கீகாரம். எந்த அங்கீகாரம்? மனுஷ அங்கீகாரம் அல்ல, தெய்வ அங்கீகாரம். அவருடைய அபிஷேகம். ஒரு ராஜாவை சாமியத்துக்கு அபிஷேகம், சவுல அபிஷேகம் என்றார், தாவீதை அபிஷேகம் என்றார். ரெகக்னேஷன், ஆண்டவருடைய அங்கீகாரம். அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஒரு ஊழியர் வரணும்னா அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆரம்ப நாட்களில் அவங்க கிறிஸ்டியன் ஒர்க்கராக இருப்பாங்க, லைசன்ஸ் பெற்றுவாங்க. அப்புறம் ஆர்டினேஷன், அசம்பிளிஸ் அவர்கள் கொடுக்குற ஹை ரெகக்னேஷன், அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர், அதுதான் பாஸ்டர், ரெவரண்ட் கொடுப்பாங்க. இந்த அபிஷேகம் மனுஷன் கொடுக்குற அபிஷேகம், ஆனால் கர்த்தர் கொடுக்குற அபிஷேகம் தட் இஸ் டிஃப்ரெண்ட். கரங்களை கர்த்தர் அன்னைக்கு தாவீது கொடுத்த அபிஷேகம் என்னவென்றால் ராஜரீக அபிஷேகம். ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஒரு அரசனாக்குறதுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்குறாரு. இது மனுஷ அங்கீகாரம் இல்லை. அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். எனக்கு அவன் வீட்டில் 8 பிள்ளைகளில் ஒன்று கடைசி பிள்ளையும் அப்பா ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரு. ஆடு மேய்க்கிற இடத்துல அவனை அரசனாக்கிறது கத்த திட்டம் வச்சாரு. அவனை பார்த்து சொல்கிறாரு, சாமியல் சொல்லும்போது அவன் வீட்டில் போய் பார்த்தாரு, 8 பேரில் எல்லாம் வாட்ட சாட்டமாக இருக்காங்க, அவங்களெல்லாம் ராஜாவாக அபிஷேகம்னெல்லாம் நினைச்சாரு. அப்போ ஆண்டு சொன்னார், சாமியலை பார்த்தியப்பா, மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்காத, மனுஷன் எதை பார்க்குறான்? கத்த எதை பார்க்குறாரு? அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் பார்க்குறாரு. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் இதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு தெரியாது. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், தாயினுடைய கருவில் உருவாக்க முன்பதாகவே நான் அவனை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஏன் நாம் அபிஷேகம் பெறணும்? ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கும்போது நமக்கு தரிசனங்களை தர்றாரு, சொப்பனங்களை தர்றாரு, பலனை தர்றாரு. பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பலமாக சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நல்ல நல்ல சொல்லுங்க, பலன் அடைந்து பயம் எல்லாம் பலன் இல்லாமல் பயந்து நடுங்கின சீசலை பார்த்து சொன்னார், நீங்களோ உன்னதத்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எரிசல் இருக்கார். You need anointing, you need power, you need strength, you need courage. பயந்து போயிருந்தீங்களே, ஏன் பயப்படுறீங்க? ஏசுனாரே கொண்டுட்டாங்க, எங்களையும் கொண்டுடுவாங்க. மனுஷகத்தில் பயம் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த பயப்படுற ஆட்களை வச்சு தான் உலகத்தையே கலக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுமா? இன்னைக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுங்க. அது எப்படி பாஸ்டர்? இன்னைக்கு ஆண்டவருக்காக பேச நமக்கு முடியல, பயம், தயக்கம். ஆனால் நம்ம விட எல்லாவற்றிலையும் குறைவுள்ளவங்க தான் அறிவிலையும் அனுபவத்திலையும் எல்லாவற்றிலையுமே பேதமையாக உள்ளவங்களாக தான் இருந்தாங்க அந்த ஆட்கள். ஆனால் அவங்கள கர்த்தர் சொன்னார், நீங்களோ உன்னதத்தில் வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எங்கே போய் காத்துருங்க, அந்த காத்திருந்தாங்க. அந்த அபிஷேகம் மேலே ஊற்றப்பட்டது ஒரு அங்கீகாரம். பழைய ஏற்பாடு நாட்களில் தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான், ராஜாக்களுக்கு மட்டும்தான், பழைய ஏற்பாடு நாட்களில் அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாளில் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்குரியது. ஆவியானவருடைய அனுகிரகம், அபிஷேகம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என்ன செய்வேன்? என் ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவேன். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. உங்க ஆவியை அனுப்புங்க, செய்யுங்க, உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய
வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னபடியே காத்திருந்தார்கள். அபிஷேகம் ஊற்றப்பட்டது. சாதாரண மக்கள் அசாதாரண மக்களாக மாறினார்கள். பயந்து போன பேதுரு பிரசங்கம் பண்றார், ஆவியில நிறைந்து பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. நடந்து போகும்போதே அற்புதம், நிழல்பட்டு சுகமானார்கள். உலகத்தை கலக்கிறவர்களாக மாறினார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம். நல்ல கரங்க தட்டி அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை உலகமெல்லாம் வேகமாக வளர்ந்து வருதுன்னா, அந்த அபிஷேகம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் எங்கள் ஆவியினால. அந்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்போது அது மனித வாழ்க்கையை மாற்றும். there will be a transformation. ஒரு மனித வாழ்க்கை ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது ஒரு புதிய பலன், புதிய மறுரூபம், ஆண்டவர் சுயரூபம் மாறும், ஒரு மறுரூபம் உண்டாகும். உலகத்தை அசைக்கிற அந்த தெய்வ வல்லமை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன் சொல்லுமா, ஆமேன் சொல்லுமா. பயந்து போன சீசர்களை பலப்படுத்திய ஒரு தெய்வ வல்லமை, சந்தேகப்பட்ட சீசர்களை பலப்படுத்திய ஒரு வல்லமை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்துக்கிறார். தாவீதுக்கு அவருடைய நிச்சயமான கிருபை, பரிசுத்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணார். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம தரும் பொழுது நம்ம ஜெபம் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய பாடல் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய ஊழியம் வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். எதனால் என்றால் கிறிஸ்துவை மரித்தொழுது எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. எபேசியர் 1:18-19 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்துவை மரித்தொழுது எழுப்பி. எல்லாம் சொல்லுங்க. 19 எபேசியர் 1:19 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. நல்ல எல்லாம் சொல்லுங்க பாருங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. ஆமென் சொல்லுமா. இயேசுவை மரணத்திலிருந்து அவரை எழுப்பி அந்த மரண வாசலிலிருந்து அவரை தூக்கி விட்டு மரித்தோழ்ந்து அவரை எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் விசுவாசிக்கிற இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லார் மூலமாக, உங்கள் மூலமாக விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதுன்னு நீங்களே அறியும்படிக்கு அவருக்கு என்ன கண்ணை தருவாராக? அவர் உங்களுக்கு என்ன கண்ணை தரணும்? நல்லா சொல்லுங்களேன். என்ன பிரகாசம்? எதுக்கு பிரகாசம்? எதுக்கு பிரகாசம்? கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினார்ல, அவரிடத்துல நடப்பித்த பலத்த சத்து வல்லமை படியை எங்களுக்கும் அந்த வல்லமை வேணும். எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேணும்? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய அந்த தெய்வ வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் அந்த வல்லமை அனுபவிக்க, அதை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, அதன் மூலமாக நாங்கள் நடத்தப்பட, அன்றாட வாழ்க்கையிலே சோதனையிலே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்தில் அந்த வல்லமை எங்களை பலப்படுத்தும் போது நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவரை எங்கள் சுயமாக நாங்கள் வாழ முடியாது. நாங்கள்லாம் மனுஷர்கள், குறைவுள்ளவர்கள், எல்லைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுக்கிறார். 4 பேருக்கு மத்தியில் நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். 4 பேர் மத்தியில் உங்களை உயர்த்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இந்த கடைசி நாட்களை கர்த்தர் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என்னை கண்டுபிடித்தீரே, என்னை அபிஷேகம் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினீரே. அதோடு மட்டுமல்ல, என் கை அவனோடு இருக்கும். யாரு கையா இருக்கும்? கர்த்தர் கை உன் மேல இருந்தா ஒரு மனுஷன் கையும் உன் மேல படாது. நல்ல கரங்க தட்டி ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக 1000 பேர் வரலாம்,
உனக்கு ஒரு 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பா. ஏன்னா என் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு, என் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு, என் மேல அபிஷேகம் இருக்குது, என் மேல ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்க அபிஷேகம் பண்ணினார். நொறுங்குண்டவர்கள் குணமாக்க, இருதயம் குணமாக்கும்படி, குருடர்கள் பார்வையடையும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். the very same anointing is upon us. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இந்த அபிஷேகம், சீசல் மேல் இந்த அபிஷேகம் இன்றைக்கு இருக்கிற நம்மையிலையும் அந்த அபிஷேகத்தை தர விரும்புகிறார். We are ordinary people, but when the power of God comes upon our life, we will be like extraordinary people. நாமெல்லாம் சாதாரணமான ஆட்கள். அந்த அபிஷேகம் வந்தால் நாமெல்லாம் அசாதாரணமான ஆட்களாக மாறிடும். ஆமென், 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 அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவரே அபிஷேக ஆராதனை, அந்த அபிஷேகம் எங்களை தாங்க, அந்த ஆவியில் நிறைந்த அனுபவம், ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ அந்த ஆவினால் நிறைந்த வாழ்க்கை எங்களை தாங்க. புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுல் சொல்றார், ஆவியிலே நிறைந்திருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆவியிலே, ஆவியிலே அனலாயிருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆவியிலே. ஒரு பாட்டு படிக்கும்போது அனலா படிக்கணும். ஆமென். ஆவியிலே அனலா, ஃபயர் சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னாலே தீ அணைக்கிற மாதிரிலாம் இருக்கு. இது தீ அணைக்கும்படியா இருக்கு. நெறிந்த நாளிலே முறியாத தெய்வம், மங்கி இருக்கிற திரைகளை அணையாத ஆண்டவர், தேவரின் விளக்கை ஏற்றுவேன். நெறிந்த நாளிலே முறியாத தெய்வம், மங்கி இருக்கிற திரைகளை அணையாத ஆண்டவர் எனக்குள்ளே பற்றி பிடிக்கட்டும். இந்த அபிஷேகம், இந்த வல்லமை. ஆமென், ஹல்லேலூயா. 120 பேர், 12 பேர், 70 பேர், 120 பேர், 3000, 5000 உலகத்தையே கலக்கினார்கள். அந்த அபிஷேகத்தை கத்த தர்றாரு. நாமும் அந்த அபிஷேகத்தை பெற்று ஆவில் நிறைந்திருப்போம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கத்த தருவார். வீட்டில் போய் இந்த வசனம் பாயிண்ட்லாம் எடுத்துக்கோங்க. கத்த உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரம், கிருபையுள்ள கரம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கிருபை இல்லைன்னா பட்டு படிங்க. God bless you.